ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சன் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்கள் பர்சன் நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, யாருக்காவது பர்சனல் ரீடிங், ஹீலிங், டேரோ கிளாஸ் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேராக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீடிங் ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்காது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ரெசனேட் ஆகுறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, அதர்வைஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. Okay. Okay. Temperance. The Chariot. Okay. 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 Queen of Wands. Okay. 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 King of Pentacles. Wheel of Fortune. The Hermit. Page of Wands. Queen of Pentacles. The Tower. Okay. Okay. ஓகே, இது பர்சனல் ரீடிங் கிடையாது, ஜென்ரல் ரீடிங். ஸோ ரெசனேட் ஆகுறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, யுவர் பர்சன் நெக்ஸ்ட் ஆக்ஷன். உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு பர்சனாக இருக்கலாம். இவர் பேசும்போது வார்த்தையை விட்டுருவார். அது ஆப்போசிட் சைடில் இருக்க பர்சனுக்கு ஹர்ட் ஆகுங்கிறதே அவருக்கு புரியாது. அப்படி ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். யார் எப்படி இருந்தால் என்ன, நான் ஹாப்பியாக இருக்கணும், நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இம்மெச்சூர் பர்சன். ஓகே, இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய சீட்டிங் பண்ணியிருக்கலாம். இவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம், இவருக்கு வேறு ஆப்ஷன் இருக்கலாம். இந்த பர்சனுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கலாம். இந்த பர்சனுக்கு நல்லா தெரியும் அவர் பண்ணுற விஷயங்கள் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு தெரியும். ஆனால் அதை அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். அவரோட ஹாப்பினஸ் தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைப்பார். ஸோ இந்த பர்சன் என்னென்னா தான் பண்ணுறது தான் கரெக்டு, தான் செய்கிறது தான் சரி அப்படிங்கிற ஒரு நினைக்கிற ஒரு பர்சன். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் மேபி மேரேஜான ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், அல்லது லாங் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, மேரேஜ் ஆனவங்களாக இருந்தால், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால், இந்த பர்சன் ஒய்ஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டார். இம்பார்ட்டன்ஸ்னால்
சும்மா அவங்கள வந்து ஒரு வேலை வாங்குற மாதிரி, அவங்க வந்து எல்லாம் பண்ணணும் இவருக்கு, அவங்க எல்லா விஷயத்துலையும் 100% கொடுக்கணும். இவர் வந்து சும்மா பேருக்கு மட்டும் ஒய்ஃப், அதர்வைஸ் எல்லாத்துக்குமே இவர் வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துவார். ஓகே, அவரோட வேலைகளை செய்கிறதுக்கும் அவருக்கு எல்லாம் செய்கிறதுக்கும் ஒரு இது அப்படி வந்து இவர் வந்து ஒரு ட்ரூவாக இருக்க மாட்டார், நிறைய சீட்டிங் பண்ணுவார். சீட்டிங் பண்ண தப்புன்னு இவருக்கு தெரியும், இருந்தாலும் அந்த அவரோட கேரக்டர் வந்து கொஞ்சம் லெஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ வேறு பெண்கள் கூட எல்லாம் பேசுகிறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலுமே வேறு பெண்கள் கூட எல்லாம் பேசுகிறது, இப்படி ஒரு சீட்டிங் கேரக்டர். ஓகே, அப்போது இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் ஒய்ஃபுக்கு தெரிய வரும், இவர் வந்து இப்படி சீட்டிங் பண்ணியிருக்க விஷயங்கள் தெரிய வரும்போது கேட்கும்போது நான் அப்படி பண்ணவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப நடிப்பார். பட் இந்த பர்சன் என்ன பண்ணாலுமே இந்த அப்போசிட் சைடு நீங்கள் வந்து ரொம்ப ஜென்யூன் கேரக்டர், ரொம்ப ட்ரூவான ஒரு கேரக்டர், ஒரு 100% ஒரு பியோர் சோல், ரொம்ப இன்னசென்ட் நீங்கள். ஸோ வந்து கடவுள் வந்து அவர் என்ன பண்ணாலுமே உங்களுக்கு காட்டி தருவார். அவர் சின்னதாக செய்கிற சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு காட்டி தருவார். அப்போது நீங்கள் வந்து இந்த பர்சன் வந்து, ஆனால் உங்களுக்கு வந்து இந்த பர்சன் மேலே ரொம்ப அன்பு, ரொம்ப ஒரு சோல் கனெக்ஷன், ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன், அதாவது மூவ் ஆன் பண்ணவே முடியாது. என்ன பிரச்சனை வந்தாலும் அவரை அடித்தாலும் ஹர்ட் பண்ணாலும் அவரை விட்டு போக முடியாது. அப்படி நீங்கள் ஒரு பியோர் இன்னசென்ட் சோல், உலகமே தெரியாது, அவர் மட்டும்தான் உலகம் நினச்சி வாழ்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம் நீங்கள். அப்போது அவர் வந்து இப்படி உங்களுக்கு சீட்டிங் பண்ணப்போ அவர் கேட்டுட்டு அவர் பெருசாக அதை எடுத்துக்காமல் அப்படி இருக்கலாம். ஆனால் அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களும் சரி அப்படின்னு விட்டுருப்பீங்க. ஆனால் அவர் வந்து சும்மா தான் அப்படியே சொல்லியிருப்பாரே தவிர அவர் வந்து நல்ல கேம் விளையாடுவார். அவர் வந்து திருந்தவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து திருப்பி அவங்களுக்கு அன்பு கொடுக்கலாம், அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம், லவ் கொடுக்கலாம், கேர் கொடுக்கலாம். உங்களை நீங்கள் பார்த்துக்கவே மாட்டீங்க, அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்க, கேர் கொடுப்பீங்க, லவ் கொடுப்பீங்க. ஆனால் அவர் கடைசியில் அதில் 1% கூட அவர் உங்களுக்கு பண்ண மாட்டார். அவர் கடைசியில் உங்களுக்கு பண்ணுறது துரோகம் மட்டுமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து என்ன தான் பண்ணாலும் அவரை விட்டு உங்களுக்கு மூவ் ஆன் பண்ண முடியல. பட் நீங்கள் கொஞ்சம் தாங்கிக்க முடியாத கஷ்டங்கள் வரும்போது கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் ஆகியிருக்கலாம். ஓகே, ரொம்ப இன்னசென்டான ஒரு கேரக்டராக இருந்த நீங்கள் கொஞ்சம் உங்களை நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலி இந்த பர்சன் வந்து திரும்பவும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றா இருப்பீங்க, செப்ரேஷன் ஆகும், ஒன்றா இருப்பீங்க, செப்ரேஷன், ஒரு அப் அண்ட் டவுன் கண்டிஷனில் தான் போயிட்டே இருக்கும். ஆனால் அவரும் இல்லை எனக்கு நான் எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் வந்து சீட்டிங் தான் பண்ணிகிட்டு இருப்பார். திருப்பியும் இதே மாதிரி ஒரு சீட்டிங் பண்ணுறாரு, திருப்பி உங்களால் ஏற்றுக்க முடியல, நீங்கள் வந்து ஒரு செப்ரேஷன் ஆகுறீங்க, பிரேக்கப் ஆகுறீங்க, திருப்பி உங்களுக்கு மூவ் ஆன் பண்ணி போக முடியலை. ஏன்னா உங்களோட லவ் ட்ரூ, உங்களோட அன்பு, உங்களோட சப்போர்ட் எல்லாமே உண்மை. உங்களுக்கு வந்து இவரை விட்டு மூவ் ஆன் பண்ணி போக முடியல. ஆனால் அவரால் உங்களை ஏமாற்றவே முடியாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஜென்யூன் கேரக்டர், ரொம்ப பிரேவர், ரொம்ப நாலேஜ் உள்ள பர்சனாக இருக்கலாம் நீங்கள். ஸோ அவர் சின்ன தப்பு பண்ணுறது கூட நீங்கள் கரெக்டாக தூக்கிடுவீங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவீங்க. ஸோ ரொம்ப நாலேஜ் உள்ள பர்சன். அப்போ நீங்கள் வந்து உண்மையான அன்பு வச்சுருக்கீங்க. ஸோ அதனால தான் யூனிவர்ஸ் வந்து அவர் என்ன பண்ணாலும் உங்களுக்கு காட்டித்தரும். சம்டைம்ஸ் அவர் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், ரொம்ப, அதாவது ஃபிசிக்கலாகவும் ஹர்ட் பண்ணியிருக்கலாம். அவர் உங்களை எப்போல்லாம் அதிகமாக எக்ஸ்ட்ரீமாக ஹர்ட் பண்ணுறாரோ அப்போல்லாம் யூனிவர்ஸ் உடனே அவருக்கு வந்து சடன் ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்குது, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குது. அவர் அப்போ ரியலைஸ் ஆவார், அப்போ உங்ககிட்ட அன்பாக இருப்பார். அந்த சடன் பனிஷ்மெண்ட் வந்து ஏதாவது ஆகும்போது உங்ககிட்ட அந்த அன்பு வரும். திருப்பி கொஞ்சம் நல்லானதும் நார்மலானதும் பின்னும் மறந்துடுவார். இதுதான் ரொட்டேஷன், ரிப்பீட் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு அப் அண்ட் டவுன் கண்டிஷனில் நடந்துகிட்டே இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். மேபி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களா இருந்தாலும் நீங்கள் நினைப்பீங்க நம்ம பர்சன் அங்கேருந்து கஷ்டப்படுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ நம்ம அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். நீங்கள் சாப்பிடாம கூட இருப்பீங்க, அந்த அளவுக்கு லவ் கொடுப்பீங்க. ஆனால் அவரும் அப்படி இருக்க மாட்டார். அந்த பர்சன் வந்து ஜஸ்ட்டு சும்மா பேசுகிறது,
அவர் அவரோட விஷயத்துல எல்லாம் கரெக்டாக இருப்பார். நீங்கள் தான் அவரை நினச்சி ஹர்ட் ஆகி ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி, ஸோ நீங்கள் இதுலேருந்து ஓவர் கம் ஆகி வர முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கலாம். முன்னாடி ஒரு சைலண்ட் கேர்ள், ஒரு சைலண்ட் டைப், ஒரு இன்னசென்ட், ஒரு எதையும் அப்படியே நம்புகிற ஒரு கேரக்டர் அப்படி இருந்திருப்பீங்க. இப்போ வந்து போல்டாக இருப்பீங்க. நல்ல டேலண்ட் இருந்தவங்களுக்கு அந்த டேலண்ட்டை கொஞ்சம் வளர்ந்துருக்கலாம். பட் இந்த ஒரு விஷயமும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த ஒரு விஷயம்னா அவரை விட்டுட்டு உங்களுக்கு மூவ் ஆன் பண்ண முடியல. அது என்னென்னா அது ஏன்னு தெரில. ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே அவர் தாட்டார். மார்னிங்லேருந்து நைட் வர அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சாப்பிட்டாரா, அவர் என்ன பண்ணிகிட்ருக்கார், அவர் ஒரு குழந்த மாதிரி நீங்கள் பார்த்துப்பீங்க. ஸோ அவ்வளோ ஒரு இன்னசென்ட் நீங்கள் கேரக்டர். இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குது. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இந்த பர்சன் வந்து சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ நீங்கள் செப்ரேஷனில் இருக்கலாம். இந்த பர்சன் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன எடுப்பாருன்னா, யூனிவர்ஸ் வந்து அவருக்கு அதுக்குள்ளே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். இது வரைக்கும் கொடுத்துருக்கலாம், சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். உடனே உங்ககிட்ட லவ் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் அன்பாக இருப்பார். அடுத்து திரும்பவும் நல்லா அப்புறம் திரும்பி மாறிடுவார். ஆனால் இப்படியே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. உங்களோட பியோர் சோல், உங்களோட லவ் உண்மையாக இருக்கும்போது யூனிவர்ஸ் வந்து அவருக்கு ஷுவராக அந்த ரிலேஷன்ஷிப்போட அந்த ஒர்த் எப்படி, அந்த ரிலேஷன்ஷிப்போட உண்மை எப்படிங்கிறத ஷுவராக அவருக்கு புரிய வைக்கும். பட் அது கொஞ்சம் டைம் ஆகலாம். டிவைனிங் டைம் வரும்போது அவருக்கு வந்து ரியலைசேஷன் ஆகும். அப்போது அவர் வந்து ஒரு ஆக்ஷன் எடுப்பார். அந்த ஆக்ஷன் எடுத்த பிறகு அவர் கொடுக்குற லவ் அண்ட் அன்பு வந்து சப்போர்ட் வந்து ட்ரூவாக இருக்கும். அவரோட கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகலாம். ஓகே, நீங்கள் உங்களோட அன்பு உண்மையாக இருக்கிறதுனால, யூனிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்கிறதால உங்களோட இந்த லவ் வந்து அப்படி போயிடாது, ஃப்யூச்சர் போகும். மேரேஜான பர்சனாக இருந்தாலும் அவருக்கு நிறைய சேஞ்சஸ் ஆகலாம். சேஞ்சஸ் கொடுக்கும் யூனிவர்ஸ். அவர் வந்து கேரக்டர் எல்லாம் மாறும். ஃபைனலி அவர் வந்து ஒரு நல்ல மனுஷனாக திரும்பி ஒரு ஸ்டேபிள் கேரக்டராக உங்கள் கூட லாங் லைஃப் ரன் பண்ணுவார். ஓகே ஓகே இனி இம்பார்ட்டண்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். S important, A important, D important, F important, J important, U important, W important, Q important. இனி இம்பார்ட்டண்ட் மந்த்ஸ் பார்க்கலாம். ஜான்வரி, ஃபெப்ரவரி, ஏப்ரல், ஜூலை, செப்டம்பர். இனி இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் பார்க்கலாம். 3, 9, 27, 12, 13, 29, ஓகே 31. ஓகே, இனி இம்பார்ட்டண்ட் ஏஞ்சல் நம்பர் பார்க்கலாம். யாரெல்லாம் 1 to 1 பார்க்குறீங்களோ உங்களுக்கு ஷுவராக இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஓகே ஓகே இனி ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க வந்து நிறைய பேர் வந்து மூவ் ஆன் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவீங்க. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி தன்னையே ரொம்ப சேடாகி எதுலேயுமே இப்போ ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஓவர் திங்கிங் ரொம்ப இருக்கிறோம். இப்போது நீங்கள் வந்து ஓவர் திங்கிங் வரவங்க என்ன நினைப்பீங்கன்னா, ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் தான் எப்போது ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அல்லது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத பர்சன் தான் ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை. அதாவது ஓவர் திங்கிங்கிறது நம்மளோட எமோஷன்ஸ் ஓவர் ஆகிறது தான் அந்த ஓவர் திங்கிங். நம்ம எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் நம்ம அதிகப்படுத்தும் போது தான் அந்த ஓவர் திங்கிங் வருது நமக்கு. இப்போ ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, இவர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படி திரும்ப அதே தாட்ஸ் பற்றி யோசிச்சுருப்பீங்க. ஸோ அது கூட ஒரு ஓவர் திங்கிங் தான். இந்த ஓவர் திங்க் வந்து ஒருத்தவங்க வந்து ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அவங்களோட மன அமைதி கெட்டுடும். அதில் நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஓவர் திங்கிங் ஆட்டு வரும். அப்படின்னா இது நடக்காதோ, இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோன்னு
ஆப்போசிட்டாக நீங்கள் நினச்சி நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஓவர் திங்காக நம்ம மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நம்ம இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னா, அதாவது நம்ம நரம்பு மண்டலத்தை வந்து நம்ம சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கும்போது இந்த ஓவர் திங்கிங் வந்து சரியாகும், மாற்ற முடியும் நம்ம ஓவர் திங்கிங் இதை. அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இதுக்கு ஒரு சின்ன ஒரு ரெமெடி சொல்லித்தரேன். மூச்சை ஆழமாக உள்ளே எடுக்கணும், எடுத்துகிட்டு வெளியே விடணும். 10 மினிட்ஸ் நம்ம ஒரு மெடிடேஷன் மாதிரி மூச்சை ஆழமாக உள்ளே எடுத்துகிட்டு வெளியிடணும். இப்போ நமக்கு ஒரு டைம் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி தலைவேதனை எடுக்கு, ஒரே ப்ரெஷராக ஹெட்டாக்காக இருக்குன்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். மூச்சை வந்து ஆழமாக உள்ளே எடுத்து வெளியே விட போகிறீங்க. இப்படி ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டே இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்ன செய்யும்னா கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். ஸோ அந்த பாடியிலையும் மைண்ட்லேயும் அந்த கொஞ்சம் எனர்ஜி வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஓவர் திங்கிங் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ரொம்ப ஓவர் திங்க் ஆகி முடியலை என்னால் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்கள். மெடிடேஷனில் இருங்க, மூச்சை ஜஸ்ட்டு காமாக உட்காந்து மூச்சை உள்ளே எடுத்து மூச்சை உள்ளே. அப்போ அந்த திங்கிங் வந்து உங்கள் மூச்சில் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுலேயுமே இருக்கக்கூடாது. அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுளோட மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். இப்படி கொஞ்ச நேரம் நீங்கள் இருந்து பாருங்கள். அப்போ நீங்கள் ஓவர் திங்கிங்கில் இருக்க அந்த இது வந்து மாறும். எப்போல்லாம் உங்களுக்கு ஓவர் திங்கிங் வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அந்த டைம் நீங்கள் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஷுவராக உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.